வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திமுக செய்தி தொடர்பு துணை செயலாளர் திரு சித்திக் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்று கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில 35க்கும் மேற்பட்ட நபர்கள் விசச்சாராயம் குறித்து இறந்திருக்காங்க. இது குறித்து பழனிசாமி அவர்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாரு. அதுவும் சட்டமன்றம் கூடுகிற இந்த தருவாயில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதற்கு நான் சட்டமன்றத்திலேயே என்னுடைய இரங்கலை தெரிவிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதிமுக ஆட்சி காலத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது. திமுக ஆட்சி காலத்துல, இந்த விடியா திமுக அரசு ஆட்சி காலத்துல இந்த மாதிரியான விசச்சாராயம் குடித்து இந்த சம்பவங்கள் நடைபெறுது அப்படின்றது பேசுபொருளாகிட்டே இருக்கு. தொடர் நிகழ்வாகவும் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் தொடர்ந்து முன்வைக்கிறாரு. இதுக்கு உங்களுடைய திமுக தரப்புல இருந்து என்ன பதில்? அதாவது முதல்ல இந்த சம்பவத்துல உயிரிழந்திருக்கக்கூடியவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது விஷயம், இது தவிர்க்கப்படணும், இது முற்றிலும் குறைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய அமைச்சர்கள் நேரடியா களத்துல நின்று பதில் சொல்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்துல பொய் சொல்றாரு, அரசியல் பண்ண நினைக்கிறாரு, திட்டமிட்ட பொய்ய பரப்பிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய மரணமே நடக்கல அப்படின்னு அதிமுகவை சார்ந்தவர்கள் தொடர்ந்து பேசுறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல. இத திமுகவின் சார்பாக எல்லாம் சொல்லாம ஆதாரப்பூர்வமா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். 2022 பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்துல ஒரு கேள்வி கேட்கிறாரு. டேனிஷ் அலி அப்படிங்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாவில கள்ளச்சாராயம் தொடர்பான மரணங்கள் குறித்து அவர் கேட்ட கேள்விக்கு நாடாளுமன்றத்தினுடைய மத்திய இணை அமைச்சர் ஒரு பதில கொடுக்கிறார். அந்த பதில்ல 2020 அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் நடந்த கள்ளச்சாராய மரணம் என்பது 20. இத நான் சொல்லல, நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சர் எழுத்துப்பூர்வமா கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில 2020 அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய கள்ளச்சாராய மரணம் 20ன்னு சொல்றார். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்சிஆர்பி அப்படின்னு சொல்லப்படுற அந்த கிரைம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய அந்த குற்றவியல் ஆவண காப்பகம் ஒரு தகவலை கொடுக்குறாங்க. 2016 இருந்து 2020 வரை தமிழ்நாட்டில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் என்பது 20. அதாவது அவர்களுக்கு பல தகவல்கள் குறைக்கப்பட்டு பல தகவல்கள் போய் சேராம 20 அப்படிங்கிற ஒரு நம்பரை அவங்க குறிப்பிடுறாங்க. இது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல நம்ம தொடர்ந்து பாக்குறோம் அப்படின்னு சொன்னா என்னால ஆண்டு வாரியாக பத்திரிகை செய்திகளை குறிப்பிட முடியும். 2018 திண்டுக்கல் அருகே இருக்கக்கூடிய சில கிராமங்கள்ல 3 பேர் உயிரிழந்ததாக தந்தி என்னுடைய பத்திரிகை செய்தி இருக்கு. 2019 மதுராந்தகத்துல ஒருத்தி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல 2 பேர் இறந்து போயிட்டாங்கிறது நியூஸ் 7 செய்தியா இருக்கு. இதே மாதிரி கடலூர் மாவட்டத்துல சந்திரகாசன் என்கிறவர் உள்ளிட்ட 3 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தந்திய செய்தி போட்டிருக்கு. இது எல்லாமே பத்திரிகை செய்திகள் வந்திருக்கக்கூடிய தகவல்களாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னா ஆவணங்களோடு நம்ம சொல்லப்படக்கூடிய என்சிஆர்பியினுடைய ரிப்போர்ட்டா இருக்கலாம், இல்ல நாடாளுமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையா இருக்கலாம். இது எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பான அறிக்கைகள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி செய்த காலகட்டத்துல பண்ருட்டியில 52 பேர் ஒரே இடத்தில் கள்ளச்சாராயம் குறித்து இறந்து போனார்கள். மோடி ஆட்சி செய்த குஜராத்ல ஒரே சம்பவத்துல கள்ளச்சாராய மரணம் என்பது 40. நாங்க மதுவை ஒழித்து விட்டோம்னு சொல்ற குஜராத்ல, மதுவிலக்கு இருக்குன்னு சொல்ற குஜராத்ல கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தது. 40 பேர் ஒரே நாள்ல உயிரிழந்து போனாங்க. அப்போ இதை எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னா, கள்ளச்சாராய மரணம் இன்றைக்கு நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு நம்முடைய இரங்கல்களை தெரிவிக்கிறோம். அவர்களின் பக்கபலமா நம்ம நிக்கணும்னு நினைக்கிறோம். அரசு இயந்திரம் துரிதமாக செயல்பட்டு அவர்களோடு களத்துல நிக்குது. அமைச்சர் நேரடியா போய் அந்த மக்களை சந்திக்கிறார். அப்போ இப்படி இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு அரசு இயங்கிட்டு இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமியோ இல்லை அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோ குஜராத்லயும் நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு அப்படிங்கும் போது அவர்கள் உடனடியாக அரசை நேரடியாக கேள்வி கேட்பது அப்படிங்கிறது கேள்வி கேட்டா பரவாயில்ல, அவர்கள் தொடர்ந்து பரப்புகிற அவதூறா இருக்கட்டும், இல்லைன்னா தொடர்ந்து பொய் சொல்றதாக இருக்கட்டும், இதெல்லாம் இதை வைத்து மலிவான அரசியலை செய்ய அதிமுக நினைக்குது அப்படிங்கிறதா நமக்கு காட்டுது. எங்கள் ஆட்சியில் கள்ளச்சாராய மரணமே நடக்கலன்னு ஒரு கட்சியினுடைய
தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னா அவர் எவ்வளவு பெரிய பொய் சொல்றாருன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த சம்பவத்தை இன்றைக்கு திமுக எப்படி கையாண்டிருக்கு? மதிப்புமிக்க உயிர்கள் போயிருக்கு, நாங்கள் களத்துல நிற்கிறோம். இந்த நேற்று அமைச்சரினுடைய பேட்டியை நீங்க பார்த்திருப்பீங்க. சுகாதாரத்துறை அமைச்சர், அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர், மதுவிலக்கை அமல்படுத்தக்கூடிய அந்த துறையினுடைய அமைச்சர் கூட்டாக பேட்டி கொடுக்குறாங்க. இதுல தவறு நடந்திருக்கு, தவறு நடந்திருக்கிற காரணத்தினால அந்த தவறை கண்டறிவதற்கு நாங்கள் முழு ஈடுபாடோட களத்துல நிற்கிறோம். நாங்க இங்க எந்த மழுப்பலுமான பதிலை சொல்ல விரும்பல. மேலும் ஒருபடி மேல போய் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறையினுடைய எஸ்பி, டிஎஸ்பி போன்றவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. மதுவிலக்கு அமலாக்கத்துறையில இருந்த அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு பணியிடை மாற்றம், சஸ்பெண்ட்லாம் நடந்திருக்கு. அப்போ அரசு இதை கவனத்தில் கொள்ளுது. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய இளைஞரணி விளையாட்டு மேம்பாட்டுத்துறையுடைய அமைச்சர் அவர்கள் அதற்கு நேரில் போய் சந்திக்க போறாங்கிற அறிக்கையெல்லாம் வந்திருக்கு. அப்போ அரசு முழு கவனத்தோடு முழு ஈடுபாடோடு இந்த பிரச்சனையை குறைக்கணும் அப்படின்னு களத்துல நிக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த பிரச்சனையை அரசால் மட்டும் கட்டுப்படுத்த முடியாது. இது ஒரு சோசியல் இன்ஜினியரிங்காலதான் கட்டுப்படுத்த முடியும். பொதுமக்கள், அங்க இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் மற்றும் அரசு இயந்திரம் இணைந்து செயலாற்றி இதை கட்டுக்குள் கொண்டு வரணும்னு அரசு செயல்படும் போது எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருப்பது தமிழ்நாட்டிற்கு சரியான விஷயம் அல்ல. பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டியவர் இந்த விஷயத்தில் அப்பட்டமான பொய் சொல்கிறார். சம்பவம் நடந்த பிறகு துரிதமாக நடவடிக்கை எடுக்குது அரசாங்கம். உதயநிதி ஸ்டாலின் நேர்ல போய் பார்க்க போறாரு, அமைச்சர்கள் போறாங்க, அதிகாரிகள் போறாங்க அப்படின்ற விஷயம். சம்பவம் நடப்பதற்கு முன்பாக அதை தடுப்பதற்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு? ஏற்கனவே இந்த மாதிரியான சம்பவம் நடந்து பல உயிர்களை பலி கொடுத்த பிறகும் அரசாங்கம் இதுல கவனம் செலுத்த விரும்பலையா, அல்லது என்ன நடந்துச்சு? இல்ல அதிகாரிகள் இந்த அரசாங்கத்தின் மீது பெரிய ஒரு மரியாதை இல்லாம ரொம்ப அலட்சியமா இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல, இது திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு அவதூறு. ஏன்னா அரசு வந்ததிலிருந்து என்ன மாதிரியான இந்த மது, இந்த கள்ளச்சாராயம் போன்ற விஷயங்களை தடுப்பதில் எவ்வளவு துரிதமாக செயல்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்றதை விட மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய கிளை ஒரு வழக்குல கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க. அரசு மிக துரிதமாக இந்த மாதிரியான விஷயங்கள்ல செயல்பட்டு இருக்கு அப்படின்னு. இன்னொரு விஷயத்த நீங்க நுணுக்கமா கவனிக்கணும். கடந்த 10 ஆண்டுகள்ல இவர்கள் கண்ணும் காணாம விட்டுட்டாங்க. அதிமுகவுடைய ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி செய்த காலத்திலும் சரி, ஒட்டுமொத்தமா கடந்த 10 ஆண்டுகள்லையும் சரி, இவங்க இதை கண்ணும் காணாம விட்டுட்டாங்க. அதை விட்டதின் தொடர்ச்சி தான் இன்னைக்கு இது நடந்துட்டு இருக்கு. இதை குறைப்பதற்கு அரசு தன்னாலான முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டே வராங்க. நான் இன்னும் பல்வேறு விதமான பத்திரிகை செய்திகளை, இன்னும் ஆதாரப்பூர்வமான தகவல்களை கடந்த 2018 இருந்து 20 வரை தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் நடந்துச்சு, எப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்ல முடியும். ஆனால் அது இந்த நேரத்தில் சொல்லுவது சரியாக இருக்காது நான் நினைக்கிறேன். நீங்க கேட்டதற்கான நேரடி பதில், அரசு இதில் மிக துரிதமாக செயல்பட்டு இருக்கு இதை கட்டுப்படுத்துறதுல. நம்ம தான் சொல்றோமே, அமைச்சர் நேரடியா ஒப்புதல் கொடுக்குறாரு. இங்க ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, அந்த தவறை சரி செய்ய இந்த அரசு விரும்புது, அதற்கான நடவடிக்கைகளை நாங்க எடுக்க நினைக்கிறோம். நாங்க மழுப்பலா எந்த பதிலும் சொல்லல. ஆனால் அமைச்சர் பெருந்தன்மையோடு அதை ஒத்துக்கிட்டாலும் கூட உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, திமுகவினுடைய அரசு அமைந்ததிலிருந்து கள்ளச்சாராயம் போன்ற இந்த மாதிரி விஷயங்களை தடுப்பதில், போதை கடத்தல் போன்ற விஷயத்தில் தடுப்பதில் மிக துரிதமாக செயல்படுது அப்படிங்கிற அந்த அறிக்கையை, அந்த தகவலை திமுகவிலிருந்து சொன்னா அது இந்த நேரத்தில் சரியா இருக்காது. ஆனால் பல வழக்குகள்ல உயர் நீதிமன்றங்கள் குறிப்பிட்டிருக்கிறத நம்ம இந்த பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க கேட்டீங்க அரசு இதுல எப்படி செயல்படுது, இந்த போக்கு சரியா அப்படின்னு கேக்குறீங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடக்குது. அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம், போராட அப்பாவிகளை சுட்டு கொன்ற ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொன்னார். கள்ளச்சாராய மரணம் என்பது தவறுதலாக நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம், அதைக்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம், அதை சரி செய்யணும்னு ஒரு அரசு சொல்லுது. ஆனால் ஒரு அரசு இயந்திரம் போராட வந்தவர்களை சுட்டு கொண்டிருக்கு. அரசு இயந்திரத்தினுடைய கான்ஸ்டிடியூஷனல் ஹையஸ்ட் ஹெட்னு சொல்லப்படுற முதலமைச்சர்
அந்த முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இதை நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றது, அவர் இன்னைக்கு அறிக்கை கொடுக்கிறார், மக்களை குழப்ப நினைக்கிறார் அப்படிங்கும் போதுதான் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பிஜேபியில இருந்து சிலர் அறிக்கைகள் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி தொடர் நிகழ்வா இருக்கிறப்பதான் இது பிரச்சனையா இருக்கு. தொடர் நிகழ்வு அப்படின்றப்பதான் ஏற்கனவே சம்பவம் நடந்து அது பெரிய பிரச்சனையான பிறகு மறுபடியும் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, அப்ப யாருடைய கட்டுப்பாட்டுல அதிகாரிகள் இருக்காங்க? இந்த விசச்சாராயம் தயாரிக்கக்கூடிய நபர்கள் ஏன் அவ்வளவு தைரியமா இருக்காங்களா? அந்த அந்த காய்ச்சல் அளவுக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல நீங்க கேக்குறீங்க, இப்ப அதிகாரிகள் அலட்சியமா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. தவறு செய்த அதிகாரிகளுக்கு மேல வந்து நம்ம வந்து அவங்களுக்கான விசாரணை வச்சிருக்கிறோம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு உடனடியாக அந்த பணியிடை மாற்றம் சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லி அரசு அதிரடி நடவடிக்கை எடுக்குது. காவல்துறை அதிகாரிகள் அந்த அமலாக்கத்துறையில் இருந்தவர்கள் கூண்டோடு மாற்றம்ங்கிற அதிரடி நடவடிக்கை எடுக்குது. நான் கேட்கிறேன், பொள்ளாச்சி சம்பவம் நமக்கு தெரியும். பொள்ளாச்சி சம்பவத்துல அதிகாரிகள் வந்து எப்படி ரெண்டு ஆட்சியிலையும் அதிகாரிகளை எப்படி இந்த அரசு கையாளுதுங்கிற ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்றேன். பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் நமக்கு தெரியும். அந்த சம்பவத்துல காவல்துறையுடைய உயர் அதிகாரி பத்திரிகையாளர்களை சந்திச்சு ஒரு பேட்டி கொடுத்தார். என்ன தெரியுமா? இந்திய அரசியலமைப்பு சட்டமும் ஐபிசி உள்ளிட்ட குற்றவியல் சட்டங்களும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம் என்னன்னா, ஒரு பெண்மணி, ஒரு பெண் குழந்தை ஒரு அந்த பெண் குழந்தை அபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சம்பவத்துல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சம்பவத்தை அந்த பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயரை வெளியே சொல்லக்கூடாது. இது சட்டம். இந்த சட்டத்தை மீறி காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் இருந்த கோவை மாவட்டத்துல பத்திரிகையாளர்களை சந்தித்து பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயரை பத்திரிகையாளர்களிட்ட நேரடியா சொன்னார். அந்த அதிகாரியின் மீது எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவோ என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? எதுவுமே எடுக்கல. அப்போ அதிகாரிகள் மெத்தன போக்காக செயல்பட்டது அதிமுகவினுடைய ஆட்சியில. அருணா ஜெகதீசனுடைய அறிக்கை என்ன சொல்லுச்சு? இன்னும் சாத்தான்குளத்துல காவல்துறை அதிகாரிகள் லாக்கப்லயே வச்சு 2 பேர் அடிச்சு கொன்னதை நம்ம பார்த்தோம். அப்படி காவல்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் ஒருவேளை நீங்கள் சொல்ற மாதிரி மெத்தன போக்காக செயல்பட முடியும் அப்படின்னு சொன்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்துல. திமுகவின் ஆட்சியில அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருத்தர் தவறு செய்கிறார்னு சொன்னா அவர் மீது உடனடியான நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கையை கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடுத்திருக்கிறாரு. நீங்க பாருங்க, அங்க என்ன சம்பவம் நடந்திருக்கிறது, அதற்கான விசாரணைகள் தொடங்கி இருக்கு. அதுல நான் முடிச்சிடுறேன். அதற்கான விசாரணைகள் தொடங்கி இருக்கு. மருத்துவமனையில போய் மருத்துவத்துறையினுடைய அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கிறாரு. மேலும் அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் களத்துல நிற்கிறாரு. அந்த தவறு செய்த அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. மேலும் எந்த இடத்திலும் இனிமேல் இது எப்படி நடக்காமல் தடுக்க முடியுங்கிற பல ஆலோசனைகள் நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இது கூட்டு முயற்சியில தான் நம்ம இதை தடுக்க முடியும். நான் வந்து இதற்கு நான் தனிநபரை நான் விமர்சனம் சொல்றதையோ இல்ல கை நீட்டி இவர்தான் காரணம் சொல்றதையோ கடந்து இந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு நம்ம எல்லா இடத்துலயும் நீங்க பாருங்க, கூட்டு முயற்சி வெற்றி தரும். அந்த கூட்டு முயற்சிக்கு அரசு எந்த அளவில் உதவி புரியுது, இல்ல அரசு அதற்கு எடுத்து வைக்கக்கூடிய முன்னேற்பாடுகள் என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ இந்த பிரச்சனையில் அரசு முடிந்த அளவிற்கு இப்ப களத்தில் நிற்குது. அடுத்த கட்டமா இது கூட்டு முயற்சியை நோக்கி நகரும். தமிழ்நாட்டில் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கவே நடக்காது என்கிற சூழலை திமுக அரசு உருவாக்கும். இல்ல, நீங்க கை நீட்டி அதிமுக ஆட்சி காலத்துல சாத்தான்குளம், பொள்ளாச்சி சம்பவம், இப்படி பல விஷயங்கள்ல துப்பாக்கிச்சூடு முதல் கொண்டு இதுக்கு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்கணும், எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேள்வி கேட்கிற பொழுது, இப்போ இங்க நடக்கக்கூடிய விசச்சாராயம் சம்பவங்கள்ல இதற்கு ஸ்டாலின் பொறுப்பேற்கணும்னு ஏன் சொல்லக்கூடாது? இல்ல, ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுக பொறுப்பேற்கலன்னா தான் நீங்க இந்த கேள்வியை கேட்கணும். திமுக இந்த விஷயத்துல அமைதியாக இருக்கு, இல்ல நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், இல்லைன்னா காவல்துறையில வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போது அதை நான் பார்த்துட்டு அமைதியா இருந்தேன், இந்த சம்பவத்தை திமுக அட்ரஸ் பண்ணல, திமுகவினுடைய உயர் தலைவர்கள் இல்லைன்னா அமைச்சர் பெருமக்கள் இதை அட்ரஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா நீங்க கேட்கக்கூடிய இந்த வாதம் என்பது சரியான வாதமா இருக்கும். ஆனா சம்பவம் நடந்ததிலிருந்து திமுக இந்த விஷயத்துல தொடர்ந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களோடு களத்துல நிக்கிறோம். தூத்துக்குடிக்கு போனாராங்க எடப்பாடி பழனிசாமி. பொள்ளாச்சில நடந்த மக்களை வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்தவர் சந்திச்சாரா?
இல்லை அதிமுகவுடைய முக்கிய அமைச்சர்கள் இந்த மாதிரி பொள்ளாச்சியில ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இதற்கு நாங்க அவங்களோட களத்துல நிற்கிறோம், அந்த களத்துல நின்னாங்களா? சாத்தான்குளம் மரணம் தொடர்பா அவர்களுடைய அறிக்கை கொடுத்தாங்களா? இன்னும் இந்த மாதிரி நான் பல்வேறு விதமான விஷயங்களை சொல்ல முடியும். மக்கள் பாதிக்கப்படுகிற போது மக்கள் அலட்சிய போக்கோட நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னதையும், மக்கள் பாதிப்பு என்று வந்தவுடன் நேரடியாக களத்துக்கு வந்து அந்த அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்து அமைச்சர்களை அங்கேயே தங்க வச்சு ஒரு ஆட்சி மிகச்சிறப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லும் போது இதை இரண்டையும் ஒப்பிடுகிற அந்த ஒப்பீட்டளவே தவறுன்னு நான் நினைக்கிறேன். நான் கேட்கக்கூடிய கேள்வி, திமுக இந்த விஷயத்தை கண்டும் காணாமல் போனது போல, இல்ல இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, இதுக்கு வேற பல காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற சாக்கு போக்குகள் சொல்லாம, நேத்து அமைச்சர் அண்ணன் ஏவவேலு அவர்கள் மிக தெளிவா பேட்டி கொடுக்கிறார். ஏதோ தவறு நடந்திருக்கு, அந்த தவறை நாங்க சரி செய்வோம், சரி செய்யற வரைக்கும் களத்துல நாங்க நிற்போம். இதுதானே ஒரு ஆட்சியாளர் சொல்லக்கூடிய செய்தியா இருக்க முடியும். இதை சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள் தானே நமக்கு வேணும். நீங்க நான் எனக்கு இந்த சம்பவமே எனக்கு தெரியாது, இதுக்கும் எனக்கும் தொடர்பே இல்லை, நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நான் மீண்டும் சொல்றேன், பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர் என்ன தெரியுமா செய்யணும்? மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டணும், மக்களுக்கு அரசின்பால் நம்பிக்கையை ஏற்படுத்தணும். இந்த ஜனநாயக கட்டமைப்பே அப்படிதான் இருக்கணும். அரசை எதிர்த்து கேள்வி கேட்கலாம், கேள்வி கேட்பதில் நாங்கள் எல்லா நேரமும் கேள்விகளுக்கு தயாராக இருக்கிறோம். கேள்விகளை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அரசை நோக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும் கேள்வி கேட்கலாம். ஆனா அவதூறோ பொய்யோ சொல்லக்கூடாது. இதுவரை தமிழ்நாட்டில் நடக்கல, இப்பதான் நடந்துருச்சுன்னா அது பொய், அது அவதூறு. ஏன் இதை நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, சமூகத்துல வேரோன்றி போயிருக்கக்கூடிய சில சம்பவங்களை ஓரிரு நாட்களில் உடனடியாக நம்ம தடுத்துற முடியாது. அதற்கான நடவடிக்கைகள் தான் எடுக்க முடியும். அப்ப திடீர்னு இன்னைக்குதான் நடந்துருச்சு அப்படின்னா அது சமூகத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். அதுக்காக தானே அதிமுக ஆட்சியில 2018 திண்டுக்கல்ல 3 பேரு, 2019 மதுராந்தகத்துல 2 பேரு, கடலூர்ல 3 பேர், இதெல்லாம் பத்திரிகை செய்தி. நான் பத்திரிகைகளை கொடுக்க முடியும். NCRB அறிக்கையின்படியே 2016 இருந்து 20 அறிக்கை 20 பேரு. அப்படி இருக்கும்போது இது தொடர் சம்பவங்களா தான் இருந்திருக்கு. இந்த தொடர் சம்பவங்களுக்கு நீங்க கேட்டீங்கல்ல, இதற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கணுமா அப்படின்னு சொல்லி, இந்த சம்பவங்களுக்கு எல்லாம் இதுக்கு முன்னாடி யார் பொறுப்பேற்றாங்க? இவங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு களத்துல நிற்கிறார், நின்று இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறார். இவங்க இதெல்லாம் தீர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? நடவடிக்கை எடுக்காத அவர்கள் எப்படி விமர்சனங்களை முன்வைக்க முடியும்? தொடர் குற்ற சம்பவங்கள் தானே இதுவும். குஜராத்ல அதே மாதிரி தானே மோடி முதலமைச்சராக இருக்கும் போது 40 பேர் இறந்து போனாங்க. அப்ப அதுக்கு அவர் பொறுப்பேற்றாரா? ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பு. ஏன்னா இவங்களெல்லாம் நான் ஏன் கேள்வி கேட்கிறேன்னா, இந்த சம்பவத்தை அட்ரஸே பண்ணாதவங்க இவங்க. ஆனா திமுக இன்னைக்கு களத்தில் நிற்கிறாங்க போது இந்த ரெண்டையும் ஒப்பிடுங்கிறது இந்த ஒப்பீட்டளவே தவறு. நன்றி, பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.